அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய டாபிக் வந்து மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி. இந்திரா காந்தி அவங்க வந்து நம்ம இந்தியாவில் வந்து 3 டைம்ஸ் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. அவங்க 1917 அவங்க பிறந்தாங்க. 1917 பிறந்தாங்க. அவங்கள பிறந்தப்ப அவங்களுக்கு தெரியும் அவங்க தான் நேருவோட மகன். நேருவோட மகன். நேரு வந்து யார் மகன்னா மோதிலால் நேருவோட மகன். சரியா? இப்போ இந்த நேரு வந்து இந்த குழந்தைய தூக்கி வச்சிருக்காரு. நேருவோட அம்மா, நேருவோட மனைவி வந்து கமலா நேரு. இந்த குழந்தைய தூக்கி வச்சிருக்கும்போது அவங்க அப்பா வந்து மோதிலால் நேரு சொல்றாரு, பெரிய கோடீஸ்வரன் மோதிலால் நேரு, பெரிய கோடீஸ்வரன். ரெண்டாவது அவர் காஷ்மீர் பண்டிட்டு, பெரிய வழக்கறிஞர், இந்தியாவிலே மிகப்பெரிய மூத்த வழக்கறிஞர். அவர் சொல்றாரு, என்னடா பொம்பளை பிள்ளையா போச்சாடா, பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சாடா நம்ம குடும்பத்தில் அப்படின்னு வருத்தப்படுறாரு. அந்த நேரத்தில் வந்து இந்திரா காந்தி அம்மாவை பார்க்கறதுக்காக யார் வர்றா? சரோஜினி நாயுடு. யார் சரோஜினி நாயுடு? கவிக்குயில் சரோஜினி நாயுடு. மிகச்சிறந்த ஒரு அறிவாளி, மிகச்சிறந்த ஆங்கில புலமை பெற்றவங்க. இவங்க யாருன்னா அந்த டைமில் வந்து காங்கிரஸில் 3 யங் லீடர்ஸ் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒருத்தர், ரெண்டாவது ஜவஹர்லால் நேரு, மூணாவது இந்த கவிக்குயில் சரோஜினி நாயுடு. இந்த கவிக்குயில் சரோஜினி நாயுடு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பொம்பளை பிள்ளைன்னு நினைக்காதீங்க, இந்த பிள்ளை வந்து பின்னால 1000 ஆண்களுக்கு 1000 ஆன்மாக்களுக்கு சமமானவளாக வருவாள், ஒரு நாள் வருவா பாருங்க அப்படின்றாங்க. உண்மையிலே அந்த வாக்கு பழிச்சிச்சுங்க. எப்படி இந்திரா காந்தி வந்து நேரு இறந்த உடனே லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டர் வராரு. லால் பகதூர் சாஸ்திரி இறந்த உடனே இந்திரா காந்தி இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வராங்க. வந்தப்ப பாகிஸ்தான் வந்து பொம்பளை தானே, என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு 1971 அவங்க வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணாங்க. இந்தியாவை அட்டாக் பண்ண பெரிய அட்டாக் பண்ணதில் அந்த நேரத்தில் பாருங்க, இந்திரா காந்தி வந்து ஒரு இரும்பு பெண்மணின்றதை நிரூபித்தாங்க. பயப்படவே இல்லை, கொஞ்சம் கூட பயப்படல. திருப்பி அடிங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, திருப்பி அடிங்க, யார் வந்தாலும் சரி, எந்த நாடு வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக வந்தாலும் சரி, திருப்பி அடிங்க அப்படின்னாரு. அப்போ திருப்பி அடிக்கும்போது அப்போ வந்து இராணுவத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, நல்ல கவனிக்க. இராணுவத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, 100 துப்பாக்கிகள் ஏற்படுத்தாத ஒரு பயத்தை ஒரு குரல் ஏற்படுத்திவிடும். 100 துப்பாக்கிகள் ஏற்படுத்தாத ஒரு பயத்தை ஒரு குரல் ஏற்படுத்தி விடும்ன்றாங்க. அந்த குரல் தான் சாம் மானெக்சா. எனக்கு மேலே இருக்காரு பாருங்க, சாம் மானெக்சா. இவர் தான் சாம் மானெக்சா. இந்தியாவோட அவர் தான் ஃபீல்டு மார்ஷல், இந்தியாவோட தரைப்படை தளபதி அவர் தான். அன்னைக்கு முழு போரையும் இவர் தலைமையில தான் நடந்துச்சுங்க. மிகச்சிறந்த ஒரு வீரன். பார்சி வம்சத்தை சேர்ந்தவருங்க. பார்சி நான் சொன்னேன்ல, எங்கேருந்து வந்தாங்க? ஈரான்லேருந்து வந்தாங்க. ஈரான்லேருந்து பார்சி வம்சங்க நம்ம குஜராத் வழியே வந்தாங்க. அவங்க தான் அந்த இனத்தை சேர்ந்தவர் தான் இவர். இவர் வந்து சொன்னார், சரண்டர் யுவர் வெப்பன்ஸ், drop your weapons, surrender yourself, you will be given freedom. துப்பாக்கியை கீழே போட்டு சரணடைங்க, உங்களுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுப்போம், உங்களுக்கு நாங்கள் விடுதலை கொடுப்போம், யாரையும் உள்ள தள்ள மாட்டோம் அப்படின்றாங்க. 1,00,000 ட்ரூப்பு, நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 1,00,000 படை வீரர்கள், பாகிஸ்தான் படை வீரர்கள் ஆயுதங்களோடு வந்தவங்க ஆயுதங்களை பூரா கீழே போட்டு பூரா சரண்டர் ஆனாங்க. மிகப்பெரிய ஒரு செயலை செஞ்சவர் இந்திரா காந்தி அம்மா, பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மா, சாம் மானெக்சா, இந்தியன் ஃபீல்டு மார்ஷல். அந்த டைமில் அப்படி செஞ்சுட்டு இந்திரா காந்தி அம்மா இன்னொன்று செஞ்சாங்க. என்ன தெரியுமா? பாகிஸ்தான்லேருந்து பிரிவினை கேட்டாங்க. யார்? பாகிஸ்தான்லேருந்து முஜிபுர் ரஹிமான் ஒருத்தர், பங்களாதேஷ்ன்ற எங்களோட நாட்டை எங்களுக்கு பிரித்து கொடுங்க அப்படின்றார். பங்களாதேஷ்ன்றதை அப்படின்னு இந்த இந்திரா காந்தி அம்மா இந்த சண்டே என்ன பண்ணாங்க, பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷை பிரித்து முஜிபுர் ரஹ்மானுக்கு கொடுத்துட்டாங்க. முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் ஆட்சியை ஒப்படைச்சிட்டாங்க. பாகிஸ்தானுக்கு பேரடிக்கு மேலே அதிர்ச்சி இந்த செயல். இந்த முஜிபுர் ரஹ்மானுடைய மக தான் இப்போ ஷேக் ஹசீனா. இவங்களுடைய இந்த இந்திரா காந்தியோடைய இந்த வீரத்தை உலகமே அப்போ பாராட்டுச்சு, அசந்து போனாங்க. என்னடா ஒரு பெண்ணு வந்து இந்த மாதிரி
அடிச்சு காலி பண்ணிட்டாங்களே, பாகிஸ்தானை துவம்சம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு இரும்பு பெண்மணி. அதுதான் இந்திரா காந்தியை வந்து உலக அளவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. பெரிய ஒரு லீடர் ஆனாங்க இவங்க. வல்லரசு நாடுகளுக்கு இணையான ஒரு லீடர் ஆனாங்க. உலகமே வியந்து பார்த்தது. அதே டைமில் நீங்கள் இன்னொன்று பாருங்கள், இந்திரா காந்தி அம்மாவோட இன்னொரு வீர குணம். அப்போ வந்து பஞ்சாபில் வந்து என்ன பண்ணுறாங்க, காலிஸ்தான் ஒரு குரூப்பு, காலிஸ்தான் பிந்தரன் வாலேன்னு ஒரு குரூப்பு, பிந்தரன் வாலேன்னு ஒரு ஒரு குரூப்பு. அவங்க வந்து ஒரு தனியாக வந்து ஒரு குரூப்பை அமைச்சிட்டு, காலிஸ்தான் எங்களுக்கு ஒரு நாடு கொடுங்க, பஞ்சாபை கொடுங்க, காலிஸ்தான் பிரித்து கொடுங்க, நாங்கள் தனி நாடு அப்படின்னு சொல்லி அவங்களா இராணுவம், அவங்களா ஒரு இராணுவம், அவங்களா வெப்பன்ஸு, அவங்களா பணம்லாம் அடித்து அவங்களாம் கொடியெல்லாம் வச்சுட்டாங்க. அந்த வெப்பன்ஸு பணம் ஆயுதங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பொற்கோவிலுக்குள்ள தண்ணிக்குள்ள, பொற்கோவிலுக்கு நான் 3 தடவை போயிருக்கேன். அந்த பொற்கோவிலுக்குள்ள முன்னாடி குளம் மாதிரி இருக்கும். அந்த குளத்துல ஃபுல்லாக தண்ணிக்குள்ள உள்ளே போட்டு இவங்க உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனால் அவங்களை யாராலையும் பிடிக்க முடியல. இப்போ அங்கே உள்ள பெரிய ஆளுங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார், ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்னு ஒரு ஆப்ரேஷன். அதுதான் இந்திரா காந்தி அம்மா அனுப்பின குரூப். இந்தியன் ஆர்மி போய் அடி அடி அடின்னு நாங்கள் இன்னைக்கு அப்போ நாங்கள் போகும்போது கோயிலுக்கு போகும்போது பொற்கோவில் அந்த கோல்டன் டெம்பிளுக்கு போகும்போது பார்த்தோம். அங்கே ஷூட் பண்ண குண்டுகள்லாம் எல்லாம் அடி அடின்னு அடித்து அவங்கள பூரா காலி பண்ணி, அவங்க வச்சிருந்த வெப்பன்ஸு, அவங்க வச்சிருந்த துப்பாக்கிகள், அவங்க அடிச்சிருந்த பணம் எல்லாத்தையும் சீஸ் பண்ணி ஒரே சிங்கிள் நைட்டு காலி பண்ணி விட்டாங்க. அவங்களுடைய அந்த காலிஸ்தான் அந்த பஞ்சாப்லேருந்து 2 பேரும் தான் இந்திரா காந்தி அம்மா அவங்கள ரொம்ப நம்பிக்கையாக வச்சுருந்தாங்க, மெய்காப்பாளராக வச்சுருந்தாங்க, பாடி கார்டாக வச்சுருந்தாங்க. அவங்க தான் அந்த பாடி கார்டாக கூட இருந்தவங்க. அவங்க வந்து இந்திரா காந்தி அம்மா வாக்கிங் போகும்போது அவங்க தான் சுட்டு கொண்டுட்டாங்க. இந்திரா காந்தி அம்மாவை சுட்டு 1984, 1917 பிறந்தவங்க 1984 இந்திரா காந்தி அம்மாவை சுட்டு கொண்டாங்க. மிகச்சிறந்த ஒரு இரும்பு பெண்மணி பாருங்க, வீரம்னா வீரம். அவங்க மேட்டரில் யாருமே தலையிட மாட்டாங்க, இப்போ பஞ்சாப்காரங்க மேட்டரில் அப்படின்னு. ஏன்னா இந்த பஞ்சாபியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஆரம்பத்துலேருந்து அவங்க தான் இந்தியாவோட சுதந்திரத்துக்கு அதிகமான போராடினவங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு தனியாக பிரித்து கொடுங்க, அவங்க நாட்டோட இருக்க விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இந்தியாவில் வந்து எல்லா மாநிலங்களும் பிரித்து கொடுத்தா என்ன ஆகுது, இந்தியான்ற ஒரு மாநிலமே இல்லாமல் போயிடும். அதனால் அவங்கள அடித்து காலி பண்ணாங்க. ரைட்டா? இப்போ இந்த இந்த சீக்கியர்கள் என்ன பண்ணாங்க, இந்த அப்போ வந்து அந்த பஞ்சாப் அதிரடி அந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் ஆப்ரேட் பண்ணார் பாருங்க, இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர். அவர் வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் லண்டனில் போய் இருந்துட்டார். அவரை போய் அங்கே போய் அவங்க அட்டாக் பண்ணாங்க. அந்த அதிகாரியை போய் அவங்க அட்டாக் பண்ணாங்க. யார், இந்த இந்த பஞ்சாபிஸ் காலிஸ்தான்ற குரூப்பு. இப்போ கூட கனடாவில் வந்து ஒரு காலிஸ்தான தலைவரை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. அதுக்கு காரணம் இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கனடாவோட பிரதமர் நம்மளை பிளேம் பண்ணார். சரி, இது ஒன்று. இந்த நேரு குடும்பம் ஏன் உலகத்திலே இப்படி இந்தியாவிலே இவங்க வந்து கேப்சர் பண்ணுறாங்க? இவங்க யார் அப்படின்னா, இந்த நேரு குடும்பம் பாருங்க, காஷ்மீர் பண்டிட். இவங்க காஷ்மீர் பண்டிட்னா, காஷ்மீரில் பண்டிட்னு ஒரு இனம் இருக்குது, ஐயர் இனம். அவங்க பிராமின் மாதிரி வச்சுக்கோங்களேன், சோப்பாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. இந்த இந்த குரூப்பு வந்து அங்கே உள்ள காஷ்மீர் டெரரிஸ்ட் இருக்காங்க பாருங்க, காஷ்மீர் தீவிரவாதிக, அடிக்கடி இந்த முஸ்லீம்களை அங்கே சுட்டு கொள்ளுவாங்க. இந்த முஸ்லீம்க, இந்த காஷ்மீர் தீவிரவாதிக அந்த பண்டிட்டுகளை சுட்டு கொள்ளுவாங்க. அதனால அந்த பண்டிட்டுக அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்கு வந்தப்ப உத்தரப்பிரதேசுக்கு வந்தார். யார்? நேருவோட அப்பா மோதிலால் நேரு. மோதிலால் நேரு இந்தியாவுக்கு வராருன்னா எப்படி கோடீஸ்வரன் ஆனார்? இருந்தாலும் ஒரு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்தவர். இருந்தாலும் அப்பயே லா முடித்தவர். இவர் லா முடித்தவர். இவர் வந்து மிகப்பெரிய பணக்காரர். எப்படி பணக்காரன்னா, அந்த காலத்தில் மன்னர்கள் இருக்காங்க பாருங்கள். இந்தியா 1947 சுதந்திரம் அடைஞ்சிச்சு. அப்போ தான் மன்னராட்சி முறைகள்லாம் ஒழிக்கப்பட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் 536 சமஸ்தானங்களும் இந்தியாவோட சேர்த்தார். அதுக்கு முன்னாடி குட்டி குட்டி சமஸ்தானங்களாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் வெள்ளைக்காரங்களுக்கு வரி கட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த இந்த மன்னர்கள் என்ன பண்ணாங்க அந்த காலத்தில், அவங்களுக்கெல்லாம் வக்கீல் அட்வொகேட் யாருன்னா இந்த மோதிலால் நேரு. உதாரணமாக சொல்கிறேன், குவாலியர் மன்னர் ஒருத்தர், உத்தரப்பிரதேசில் குவாலியர் மன்னர். அவர் என்ன பண்ணுறாரு, 8 குதிரை பூட்டின சாரியட்டில் போகிறாரு, குதிரையில் வண்டியில் போகிறாரு, சாரியட் குதிரை வண்டியில் போகிறாரு. அழகாக போனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, 8 குதிரை வண்டி ஓட்டுறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது, உனக்கு பெனால்ட்டி போட்டாங்க. அவருக்கு பெனால்ட்டி போட்டால் அவருக்கு வக்கீல் யாருன்னா மோதிலால் நேரு. இப்போ மோதிலால் நேரு கோர்ட்டில் அப்பீர் ஆகிறார் ஜட்ஜு முன்னாடி. 8 குதிரை இருக்கா அப்படின்னு, 8 குதிரை அந்த வண்டியில் இருக்கா அப்படின்றாரு. மோதிலால் நேரு சொல்கிறாரு,
இல்லைங்க 8 குதிரை இல்லைங்க 7 குதிரை தாங்க அப்படின்றாரு. உடனே ஜட்ஜு போய் ஒரு 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 ஸ்டாஃப் அனுப்பி அதை எத்தனை எண்ணிட்டு வாங்க அப்படின்னா 8 குதிரை இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்கிறாங்க, என்ன மிஸ்டர் மோதிலால் நேரு 8 குதிரை இருக்குது, நீங்கள் 7ன்னு சொல்கிறீங்களே அப்படின்னப்ப மோதிலால் நேரு சொல்கிறாரு, ஐயா அதில் ஒரு குதிரை வந்து பெண் குதிரை, பெண் குதிரை வந்து கணக்கில் வராது, அப்போ 8னா 7 தான் என் கணக்கு அப்படின்றாரு. கேஸ் தள்ளுபடி ஆயிடுச்சு. மன்னர் மேலே போட்ட கேஸு தள்ளுபடி ஆயிடுச்சு. அப்போ மன்னர் பாருங்கள், அந்த காலத்தில் இப்படி மன்னர்கள் மேலே பல வழக்குகள் போடும்போது அவங்க அதுலேருந்து தப்பிக்கிறாங்க, விடுதலை ஆகுறாங்க, பிரச்சனையிலேருந்து அவங்க சால்வ் ஆகுறாங்கன்னும் போது கோடிக்கணக்கில் அள்ளி கொடுக்குறாங்க. என்னத்தை பணத்தையும் நகை தங்கங்களையும் அள்ளி கொடுக்குறாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்க வெல்வெஸ்டாக இருந்தாங்க, பணத்தையும் அள்ளி கொடுக்குறாங்க. அந்த பணங்கள் தான் மோதிலால் நேரு மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தது. இந்த மோதிலால் நேரு மிகப்பெரிய பணக்காரன்றதுக்கு எப்படின்னா ஒரு உதாரணம், இந்த மோதிலால் நேரு வந்து ஜவஹர்லால் நேருவை சின்ன வயசுலேயே இங்கிலாந்துக்கு லண்டனுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறார். எப்படி லண்டனுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறார். லண்டனில் இந்த நேரு படிக்கிறாரு. 4 வாசல்லையும் 4 கார் இருக்கும். ஸ்கூல் முடிஞ்ச உடனே 4 வாசல்லையும் 4 கார் இருக்கும். இவர் எந்த வாசல் வழியாக வராரோ அந்த வழியில் வந்து காரை ஏற்றி கொண்டு போய் அவரை கொண்டு போய் வீட்டில் விட்டுருவான் அந்த டிரைவர். எப்படி பாருங்க, அதே ஸ்கூலில் தான் 5ஆம் ஜார்ஜ் மன்னே, அப்போ இங்கிலாந்து ஆண்டு கொண்டு இருந்த 5ஆம் ஜார்ஜோட மன்னே மகன் படிக்கிறான். அவன் சொல்கிறான், எப்பா அந்த நேருன்றவனுக்கு மட்டும் 4 காருப்பா, நம்மளுக்கு மட்டும் ஒரே ஒரு கார் தான்ப்பா இருக்குது அப்படின்றான். அப்போ அப்போ அந்த மன்னன் சொல்கிறாரு, நம்ம அரசாங்கம் என்ன அவனுக்கு கொடுக்குதோ அதுதான் நீ ஓட்டணும், அதுதான் நம்மளுக்கு பயன்படுத்தணும். அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரன்ப்பா, அதனால 4 கார் வச்சுருக்காரு அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் நேரு வந்து நீங்கள் பாருங்கள், அவருடைய அவருடைய ட்ரெஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், மாதத்துக்கு ஒரு தடவை வீக்லி ஒன்ஸு லண்டன்லேருந்து ஃப்ரான்ஸில் போய் துவைச்சிட்டு வருவாங்க. எப்படி பாருங்க, லண்டன்லேருந்து ஃப்ரான்ஸுக்கு கொண்டு போய் ஃப்ரான்ஸில் போய் அந்த துணிமணிகள்லாம் துவைச்சி கொண்டு வந்து அவர் போடுவாங்க. அப்போ எவ்வளோ பெரிய பணக்காரங்க பாருங்க. அந்த நேரு அவர் தான் லண்டனில் வந்து லா படிச்சுட்டு வர்றாரு, பாரட் லா படிச்சுட்டு வர்றாரு, பாரிஸ்டர் படிச்சுட்டு வர்றாரு. படிச்சுட்டு வந்து இங்கே வந்து காந்தியடிகளோட சேர்ந்து, காந்தியடிகளும் லண்டனில் படித்தவர் தான், பாரட்லா படித்தவர் தான், லா படித்தவர் தான், பாரிஸ்டர் அவர். அவரோட காந்தியடிகளோட சேர்ந்து சுதந்திரத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அந்த மோதிலால் நேரு என்னன்னா ஒரு ஒரு பியூட்டி, மோதிலால் நேரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், சின்ன சம்பவம் நான் சொல்கிறேன். எங்கள் ஃபாதர் இந்தியன் ஆர்மியில் இருந்தப்போ சொன்னது, ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்போ வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸோ இந்தியா டைம்ஸ் பத்திரிகை நிருபர் வந்து நேருவை வந்து ஃபோட்டோ எடுக்க காலையில் போயிருக்காரு. நேருவை போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எடுக்க இன்னும் நேரம் ஆகும்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேரு போகிறாரு வர்றாரு, இந்த பத்திரிகை நிருபரவே பார்த்து பிறவே முறைக்கிறாரு. அப்போ அந்த பத்திரிகை ரிப்போர்ட்டரு, அவங்கெல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, ஜேர்னலிஸ்ட்டு, யாரையும் பயப்பட மாட்டாங்க. மிஸ்டர் நேரு, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்ம்பாங்க. அவர் சொல்கிறாரு, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், வி ஹவ் காட் அன் அப்பாயின்மெண்ட்டு, வி ஹவ் காட் அன் அப்பாயின்மெண்ட் ஃப்ரம் யூ. உங்கள் அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு தான் வந்து வெயிட் பண்ணுறோம். நீங்கள் தான் சொன்னீங்க ஃபோட்டோ எடுக்க வாங்க அப்படின்னு. இப்போ என்னங்க இப்படி நீங்கள் வரும்போது போகும்போது முறைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா, நேரு சொன்னாரா, வேற ஒன்றும் இல்லை, சைனா வந்து இந்தியா மேலே படையெடுத்து வர்றதா கேள்வி மெசேஜ் வந்துச்சு, சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, சைனா வந்து இந்தியா மேலே படையெடுத்து வர்றதா கேள்விப்பட்டேன், அதான் கொஞ்சம் நெர்வஸாக இருக்கேன் அப்படின்னாரு. நேருவை பார்த்துக்குங்க நீங்கள், அவர் வந்து அகிம்சையான காந்தி வழியில் வந்தவர், ரொம்ப சஃபோஸ்டிகேட்டட் வாழ்க்கை வாழ்ந்தவர், ராயல் லைஃப் வாழ்ந்தவர் லண்டனில். இங்கே காந்தியோட சேர்ந்து அகிம்சையிலே வாழ்ந்துட்டார். அதனால் அவருக்கு வந்து ஃபைட்டு இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவருக்கு கம்மியாக இருக்குது. ஆனால் அவங்க டாக்டர் இந்திரா காந்தி பாகிஸ்தான் பொம்பளை தானன்னு வந்து அடிக்கும் போது திரும்ப செம்ம கூட கொடுத்தாங்க. அந்த டைமில் அந்த அந்த வீர சகாப்தத்தை நிலைநிறுத்தியவர் வந்து சாம் மேனெக்ஸா. ஓகே, இவர் தான் சாம் மேனெக்ஸா. எவ்வளோ பெருமை பாருங்க. அது பக்கத்தில் நான் இருக்கேன், பக்கத்தில் எங்கள் காலேஜ் எங்கள் டைரக்டர் இருக்கார், கேப்டன் டாக்டர் டிவிபி ராஜா. இந்த சாம் மேனெக்ஸான்றவர் 1986 நான் மதுரை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் ஒர்க், மதுரை சமூக பணி கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தப்போ இவர் அந்த காலேஜுக்கு வந்தார். அப்போ எங்கள் டைரக்டர் ராஜா சார் வந்து என்னை வந்து இந்த ஃபீல்டு மார்ஷல் மேனெக்ஸாக்கு அறிமுகப்படுத்தினார். இவர் போஸு, மிஸ்டர் மதுரை, ஆனலகன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினார். அப்போ இந்த மேனெக்ஸா சொன்னார், அறிவிய பாடி பில்டர்
அப்படின்னாரு. எஸ் அப்படின்னு நான். அவர் ஐஎம் பாக்ஸர்னு சொல்லிட்டு என் நெஞ்சில் ஒரு குத்து வச்சாரு பாருங்க. அந்த குத்துன மாதிரி அந்த படத்தை எடுத்தது தான் எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர் ராஜா, இவர் மிஸ்டர் கண்ணன். அருமையான அந்த ஃபோட்டோவை எடுத்தார் பாருங்க. அந்த இடத்துல கிளிக் பண்ணார். அந்த ஃபோட்டோவை எங்களுடைய ப்ரொஃபஸர், எங்கள் குருநாதர் வந்து ப்ரொஃபஸர் டாக்டர் ரெங்கசாமி, அவர் வந்து எனக்கு ஃப்ரேம் பண்ணி அந்த ஞாபகார்த்தமாக கொடுத்தாரு பாருங்க. ரொம்ப பெருமைங்க. யார்? ஃபீல்டு மார்ஷல் மேனக்ஸ் 1971 ஹீரோ இவர் தான். பார்சி இனத்தை சேர்ந்தவர். அவர் நெஞ்சில் குத்துனப்ப எடுத்த படங்கள் இது. இந்த நேரத்தில் இதை சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி. உங்களுக்கு இந்த சாப்டர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.